ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு டெரஃபார்மில் வேரியபிள்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம், main.tf அப்படிங்கிற ஃபைல்லையே எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம கேதர் பண்ணி வச்சுருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் நம்ம எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ரிசோர்ஸ் லோக்கல் ஃபைல். ஸோ இந்த லோக்கலுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொவைடர், இதில் பெட் அப்படிங்கிற ஒரு நேம் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் இந்த லோக்கல் ஃபைலுக்கு என்ன நேம் வேணும்னா நம்ம pets.txt அப்படிங்கிற நேம். இதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னா ஃபைல் ஹேஸ் பெட் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி நம்ம இதை ரன் பண்ணலாம். டெரஃபார்ம் என்ன, இதுக்கு தேவையான பிளகின்ஸ்லாம் இருக்கு. ஒருவேளை இல்லைன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெரஃபார்ம் பிளான். ஸோ டெரஃபார்ம் பிளான் போடும்போது அது என்ன சொல்லுதுன்னா, இது பார்த்தீங்கன்னா ஃபைல் கண்டென்ட் ஃபைல் ஹேஸ் பெட் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் pets.txt. ஓகேங்களா. இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நமக்கு main.tf அதாவது கோர் ஃபைலும் இருக்கு. இந்த கோர் ஃபைலுக்கு தேவையான வேரியபிள்ஸும் இதே ஃபைல்ல இருக்கு. இப்போ நாளைக்கு இந்த வேரியபிள் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும்போது நான் இந்த main.tf சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா. இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்னா, இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் வேறொரு ஃபைல்ல வச்சுட்டு நம்ம அந்த வேறொரு ஃபைல்ல இருக்கிற வேல்யூஸை இந்த main.tfக்கு நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும். இதுதான் ஒரு ப்ராப்பர் வேவா இருக்கும். இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்றது? இதுக்கு நான் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றேன். அந்த ஃபைல் variables.tf அப்படின்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். variables.tf அப்படின்னு நான் நேம் பண்ணிட்டேன். இப்போ இந்த variables.tf ஃபைல்ல நான் டிக்ளேர் பண்ண போறேன் என்னுடைய வேரியபிள்ஸ். ஃபர்ஸ்ட் வேரியபிள் நமக்கு ஃபைல் நேம் தேவையில்லை. ஃபைல் நேம் இந்த இதுக்கு என்ன டிஃபால்ட் வேல்யூ வரணும், docs.txtங்கிறது டிஃபால்ட் வேல்யூ. இதில் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுக்குறோம், மை ஃபைல் நேம். அடுத்து என்ன டைப்பு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். இதில் நமக்கு ஸ்ட்ரிங் வேணும்னா ஸ்ட்ரிங் டைப்பு, அந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம டிக்ளேர். இப்போ அதே மாதிரி ஃபைல் நேம் மாதிரியே நான் என்ன பண்றேன்னா இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதுக்கு நான் ஃபைல் கண்டென்ட் அப்படின்னு வச்சிடறேன். இதுக்கு என்ன கண்டென்ட் வைக்க போறோம்னா டாக் நேம் ஸ்கூபி அப்படிங்கிற, இதுக்கு ஃபைல் நேமுக்கு பதிலாக டாக் நேம் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெரஃபார்ம் பிளானை திரும்பவும் ரன் பண்றேன். என்ன நடக்குது, இப்போ இங்க நான் இதை ரன் பண்ண சமயத்துல இந்த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா பழைய கண்டென்ட் தான், ஃபைல் நேமும் அதே ஃபைல். ஏன்னா இந்த வேரியபிளை நான் இன்னும் என்ன பண்ணலங்க, இந்த main.tfக்கு ரெஃபர் பண்ணல. இப்போ இதை நம்ம ரெஃபர் பண்ணலாம். இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா varங்கிறதா கீவேர்டு. இதுல ரெண்டு வேரியபிள் ஃபைல் நேம் இருக்கு, அதுக்கு va.file content. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணிக்குதுன்னா இந்த டெரஃபார்ம் ஃபைல் main.tfல இந்த variables.tf பாயிண்ட் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் ஸ்விட்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லு. இப்போ நம்ம டெரஃபார்ம் பிளானை திரும்பவும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். டெரஃபார்ம் பிளான் இப்போ நம்ம ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாக் நேம் ஸ்கூபின்னு ஃபைல் நேம் docs.txtன்னு வருது. இப்போ இந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணணும்னா நான் main.tfக்கு போக வேண்டியதே இல்லை, ஜஸ்ட் நம்ம இங்கேயே சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நான் டாக் நேம் ப்ளூட்டோன்னு சொல்லிடுறேன். இங்கே docs_01.txt அப்படின்னு நான் ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க டெரஃபார்ம் பிளான் போடும், ஆட்டோமேட்டிக்காக டாக் நேம் ப்ளூட்டோன்னு வந்துருச்சு. ஃபைல் நேம் docs01.txt அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டெரஃபார்ம் பிளான் போட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்துச்சு. டாக் நேம் ப்ளூட்டோ, ஃபைல் நேம் docs01.txt. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்னு சொல்லி நம்ம கொடுத்த வேல்யூஸ் தான். இது எதுவுமே ஒரிஜினல் வேல்யூஸ் இல்லை. அதாவது இந்த ஃபைல் நேம் கிடைக்கலன்னா இதை யூஸ் பண்ணு, ஃபைல் கண்டென்ட் எதுவும் இல்லைன்னா இதை யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ ஆக்சுவல் வேரியபிள்ஸை நம்ம எப்படி பாஸ் பண்றது, நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். அந்த ஃபைல்ஸை நான் என்ன பண்றேன்னா variables.tf_vars அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைல்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணா ஃபைல் நேம், என்ன ஃபைல் நேம் நம்ம வைக்க போறோம்னா scooby.txt அப்படின்னு வச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்து ஃபைல் கண்டென்ட் my good dog அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டென்ட்டை நம்ம வச்சுட்டோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா டெரஃபார்ம் பிளானை நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன். டெரஃபார்ம் பிளான் போடுறேன். ஆனா இப்போ டெரஃபார்ம் பிளான் போட்டப்போ டாக் நேம் ப்ளூட்டோன்னு வருது, ஃபைல் நேம் docs01.txtன்னு வருது. ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும், ஃபைல் நேம் கூபின்னும் டாக் நேம் அந்த ஃபைல் கண்டென்ட் மை டாக் இஸ் அ குட் டாக் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் அப்படி வரல.
ஏன் வரல அப்படின்னா, இப்போ இந்த வேரியபிள் ஃபைல தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ டெரஃபார்ம் கிட்ட சொல்லலை. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா டெரஃபார்ம் திருப்பி அதே பிளானை போட்டுட்டு -var ஃபைல், இந்த தடவை var ஃபைல்ல நம்ம என்ன சொல்றோம்னா வேரியபிள்ஸ் டாட் tfvars நீ யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ சொல்லும்போது என்ன நடக்குது பாருங்க, கண்டென்ட் வந்து my dog is a good dog, ஃபைல் நேம் வந்து scooby.txt. இப்போ நான் வந்து இந்த வேரியபிள் ஃபைல்ல கொடுக்கல அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா டிஃபால்ட் வேல்யூஸை எடுத்துட்டு வருது. இதே நான் டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து எனக்கு வேணாம், நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வேரியபிள்ஸ் டாட் tfvars, நம்ம வேரியபிள்ஸ் டாட் tfல வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம் டிஃபால்ட்ஸ், ஆனால் ஆக்சுவல் வேல்யூஸ் எல்லாம் இந்த வேரியபிள்ஸ் டாட் tfvarsலேருந்து வருது. ஓகேங்களா? இப்போ சில சமயத்தில் நமக்கு எப்படிப்பட்ட சினாரியோ இருக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி var ஃபைல் அப்படின்னு நேம் பண்ண வேண்டியதில் ஆட்டோமேட்டிக்காக டெரஃபார்ம் வந்து பிக் பண்ணணும் அப்படிங்கிற சினாரியோ இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா சில நேமிங் கன்வென்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டெரஃபார்ம் வந்து -var ஃபைல்னு சொல்லாமலேயே அதிலிருந்து வேரியபிள்ஸ் அது எடுத்துக்கும். என்ன கன்வென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா terraform டாட் tfvars அப்படின்னு நம்ம நேம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம var ஃபைல்னு சொல்ல வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக டெரஃபார்ம் வந்து இந்த terraform டாட் tfvarsலேருந்து எடுத்துக்கும். அல்லது terraform டாட் tfvars டாட் json நேம் பண்ணலாம், அல்லது ஸ்டார் டாட் ஆட்டோ டாட் tfvars, அதாவது ஸ்டாருங்கிறது எனி ஃபைல் நேம். நம்ம ஒரு வேளை வந்து values டாட் ஆட்டோ டாட் tfvarsன்னு சொல்லி சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாட் ஆட்டோ டாட் tfvarsன்னு பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக டெரஃபார்ம் வந்து லோட். அதே மாதிரி ஸ்டார் டாட் ஆட்டோ டாட் tfvars டாட் json அப்படின்னு கூட நம்ம நேம் பண்ணும்போது இந்த கன்வென்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வேரியபிள் ஃபைல் வந்து லோட் ஆயிடும். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா terraform டாட் tfvars அப்படிங்கிற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்கிற அதே கண்டென்ட்டை தூக்கி நான் வந்து இந்த terraform டாட் tfvarsல காப்பி பண்ணிட்டேன். இப்போ terraform டாட் tfvarsல நான் இங்கே ஸ்கூபிக்கு பதிலாக scooby01 அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல டாக் 01 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் மீண்டும் அந்த terraform பிளானை வந்து ரன் பண்ண போகிறேன். இந்த தடவை நான் -var ஃபைலை நான் சொல்ல போகிறது. இப்போ நான் வெறுமனே ரன் பண்ணும்போது பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக டாக் 01 scooby01 அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா terraform டாட் tfvars ஆட்டோமேட்டிக்காக அதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் இருக்கிற வேல்யூஸை அது எடுத்துட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? பாருங்க, இந்த மெயின் டாட் tfல வந்து வெறுமனே கோர் லாஜிக் இருக்கு. வேரியபிள்ஸ் டாட் tfங்கிற ஃபைலில் வேரியபிள் டிக்ளரேஷன் ப்ளஸ் டிஃபால்ட்ஸ் இருக்கு. நம்ம எல்லா வேரியபிள்ஸும் நம்ம வந்து வேரியபிள்ஸ் டாட் tfvarsல வச்சிருந்தோம். இது வந்து அவுட் ஆஃப் கன்வென்ஷனாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா -var ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேரியபிள்ஸ் டாட் tfvarsன்னு சொன்னோம். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வேணாம், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிடணும் அப்படின்னா terraform டாட் tfvarsங்கிற அந்த மாதிரி ஒரு 4 கன்வென்ஷனை பார்த்தோம். இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளால ஓவர் ரைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே இந்த மெயின் டாட் tf ஃபைலுக்கு போயிட்டு நம்ம இன்னொன்று சினாரியோ ஒன்று கிரியேட் பண்ணலாம். நான் இங்கே என்ன பெட்டுக்கு பதில் இந்த இடத்துல கேட் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கேட் ஃபைல் நேம் கேட் ஃபைல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேரியபிள்ஸ் டாட் tf ஃபைலுக்கும் வந்துடுறேன். இந்த வேரியபிள் டாட் tf ஃபைலில் இந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இதில் கேட் ஃபைல் நேம் கேட் ஃபைல் கண்டென்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்ஸ் வந்து எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா? இப்போது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய மெயின் டாட் tfல நம்ம கேட்ஸ்ன்னு வச்சுட்டோம். அடுத்து வேரியபிள்ஸில் நம்ம அந்த வேல்யூஸை டிக்ளேர் பண்ணிட்டோம். ஆனால் வேரியபிள்ஸ் டாட் tfvarsலையும் இது அந்த கேட் ஃபைல் நேம் இல்லை, கேட் ஃபைல் கண்டென்ட் இல்லை, terraform டாட் tfvarsலையும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா terraform பிளான் ரன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, அது இந்த வேல்யூ இல்லைங்கிறனால ஏன்னா டிஃபால்ட் வேல்யூ நம்ம செட் பண்ணல, அதனால அது என்ன பண்ணுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேல்யூ அது கேட்குது. இந்த மாதிரி வேர் டாட் டாக் ஃபைல் கண்டென்ட் கேட் ஃபைல் கண்டென்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடு அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்னா கேட் டாட் txt அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து கேட் ஃபைல் நேமுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கூட சொல்லி சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த டாக் நேம் மைல் ஃபைல் நேம் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்து நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் வருது. இங்கே நம்ம மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கலாம். நம்ம வந்து என்டர் கேட் நேம் என்டர் டாக் கண்டென்ட் அப்படி ஓகேங்களா. நான் பிரேக் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இங்கே வந்து டாக் கண்டென்ட் போட்டேன். ஓகே,
இதான் ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் கண்டென்ட்டுக்கு வந்து கேட் இஸ் மை ஃபேவரட் அப்படின்னு போட்டேன். கேட் நேமுக்கு வந்து என்ன பண்ணலாம் மார்ஸ்ன்னு சொல்லி வைக்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஃபைல், அதுக்கப்புறம் இந்த qb01.txt, அதுக்கப்புறம் கேட் இஸ் மை ஃபேவரட், ஃபைல் நேம் வந்து மார்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. டிஃபால்ட் வந்து நம்ம செட் பண்ணலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராம்ப்ட் பண்ணி நம்ம கிட்ட வாங்கிக்கும். இப்போ நமக்கு வந்து இன்னொரு வழி என்ன அப்படின்னா, ப்ராம்ப்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே டெரஃபார்ம் பிளான்ல நம்ம என்ன பண்ணோம்னா வேரியபிளை சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட் ஃபைல் நேமை வந்து என்ன பண்ணலாம், கேட் ஃபைல் நேம் ஈக்குவல் டு மை கேட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லலாங்களா. அடுத்தது கேட் ஃபைல் கண்டென்ட் டு கேட் ஐ சொல்லலாம். இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன ஒரு சின்டாக்ஸ் இருக்கு, ஹைஃபன் வார். இதை பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணிருச்சுன்னா மை கேட்டஸ் லைன் மை கேட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. இப்போ நம்ம என்ன கொடுத்தோமோ அது ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துட்டோம். ஸோ ஹைஃபன் விஏஆர் அப்படின்னு சொல்லி கூட நம்மளால என்ன பண்ண முடியுங்க, இந்த வேரியபிள்ஸை பாஸ் பண்ண முடியும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய வேரியபிள்ஸை வந்து நம்ம வேற மாதிரியும் பாஸ் பண்ண முடியும். எப்படி பாஸ் பண்றது? இப்போ ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து செட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை லினக்ஸில் இருந்தால் எக்ஸ்போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்விரான்மெண்ட் லெவலில் வேல்யூஸ் நான் செட் பண்ண போகிறேன். எப்படி செட் பண்ணுறதுன்னா டிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லணும். சொல்லிட்டு கேட் ஃபைல் நேம் இதான நம்ம இந்த வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா mercury.txt. அடுத்து செட் tfr underscore cat file content. இதில் வந்து my cat is name mercury. இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, சிஎம்டியில் வந்து நான் செட் பண்ணுறதுனால செட் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை பவர் ஷெல் அல்லது வந்து யூனிக்ஸ்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி என்விரான்மெண்ட் வேரியபிள் எப்படி செட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எக்கோ பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், டிஎஃப் வேர் கேட் ஃபைல் நேம், அது வந்து எனக்கு வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும் mercury.txt. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெரஃபார்ம் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்ன நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ல மை கேட் இஸ் நேம்டு மெர்க்குரி, ஃபைல் நேம்ல mercury.txt அப்படின்னு வந்துருக்கு. அப்படின்னா அது என்ன பண்ணியிருக்குன்னா என்னுடைய என்விரான்மெண்ட் வேரியபிளில் இந்த மாதிரி வேரியபிள் இருக்கா, கேட் ஃபைல் கண்டென்ட் கேட் ஃபைல் நேம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணியிருக்கு. இருந்தனால அது வந்து எனக்கு ப்ராம்ப்ட் பண்ணல, ஏன்னா நம்ம டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கல. ஆக்சுவலாக அது ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கணும், அது கொடுக்காதனால அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட்ல செக் பண்ணியிருக்கு. என்விரான்மெண்ட்ல அந்த வேல்யூ இருக்கிறனால இந்த வேல்யூவை அது வந்து யூஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் தெரியுது இல்லைங்களா, ப்ரெசிடென்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ எப்படி இந்த ஆர்டர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிளில் ஃபஸ்ட்டு அந்த வேல்யூ இருக்கா அப்படின்னு செக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா terraform.tfvars இருக்கு அந்த கன்வென்ஷன் இருக்குன்னா, அப்புறம் star.auto.tfvars இதெல்லாம் செக் பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு -var அல்லது -var ஃபைல் இதில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுலேயும் எதுலேயுமே இல்லைன்னா தான் அது ப்ராம்ப்டிங் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டிஎஃப் கேட் ஃபைல் நேம் மெர்க்குரி, அப்புறம் கேட் ஃபைல் கண்டென்ட்லேயும் மெர்க்குரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இந்த டிஎஃப் வார்ஸ் ஃபைல்லையே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சில சேஞ்சஸ் பண்ணுறேன். வந்து என்ன பண்ணுறேன்னா கேட் ஃபைல் நேம், அடுத்து கேட் ஃபைல் கண்டென்ட், இதில் வந்து நான் வந்து vns.txt அப்படின்னு செட் பண்ணிடுறேன். vns ஓகேங்களா. இப்போ அடுத்தது இந்த வேரியபிள்ஸ்.tf சரி வேரியபிள்ஸ்.tfvarsக்கு வந்துட்டேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் ஃபைல் நேமில் வந்து கேட் ஃபைல் நேம் கேட் ஃபைல் கண்டென்ட், இதில் வந்து நான் என்ன earth.txt earth அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து என்விரான்மெண்ட்ல மெர்க்குரின்னு இருக்கு, terraform.tfvarsல வீனஸ்ன்னு இருக்கு, tfvarsல எர்த்துன்னு இருக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதுனா terraform plan போடும்போது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா இங்கே venus.txt அப்படின்னு எடுத்து வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் அது என்விரான்மெண்ட்டில் பார்த்துருக்கு, அதுக்கப்புறம் டெரஃபார்ம்ல பார்த்துருக்கு. ஸோ டெரஃபார்முக்கு ஹையர் ப்ரெசிடென்ஸ், terraform.tfvarsக்கு ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருக்கிறனால அதை பிக் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதே டெரஃபார்ம் பிளானை -5 variables.tfvars அப்படின்னு நான் சொல்ல போறேன். இப்போ என்ன நடக்குது பாரு பார்த்தீங்கன்னா earth.txt earth அப்படின்னா அது எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணி terraform.tfvarsக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்க ஒவ்வொரு லெவல், ஃபர்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள், அதுக்கப்புறம் terraform.tfvars, அதுக்கப்புறம் star.auto.tfvars, அதுக்கப்புறம் -var -variable file. ஸோ இந்த ஆர்டர்ல தான் அது என்ன பண்ணுங்க வேல்யூஸை அது செக் பண்ணிட்டு வரும். ஓகேவா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ண சமயத்தில் இங்கே
terraform அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆனதை நமக்கு இந்த .terraformக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ரொவைடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு log.hcl அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆனதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா terraform apply அப்படிங்கிற கமாண்டை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். அப்ளை பண்ணும்போது -var5 variables.tfrன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து அப்ரூவல் கேட்குது, எஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா earth.txt அப்படிங்கிற ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் மீண்டும் உங்களுடைய ஃபோல்டருக்கு வந்தீங்கன்னா இங்கே terraform.tfstate அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கிறத பார்க்குறீங்க. இந்த terraform.tfstate ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸும் அது அப்ளை பண்ணிச்சு இல்லைங்களா? அப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். இந்த terraform.tfstate ஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைல். இந்த ஃபைலை வந்து நம்ம எப்போதுமே ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா டெரஃபார்ம்ல பின்னாடி இதை பற்றி டீட்டெயிலாக இந்த ஸ்டேட் ஃபைல்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு டெரஃபார்ம்ல பேக் எண்ட் செட் பண்ணி இந்த ஒருவேளை S3 பக்கெட்டோ அல்லது அஷ்யூர் ஸ்டோரேஜ்லேயோ கண்டென்ட் எல்லாம் நம்ம இந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைலை மூவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் நமக்கு பின்னாடி ரொம்ப சேஃபாக. இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.